வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். சாதம், தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல். இந்த தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்புக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். இது மூணையும் ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் தட்டைப்பயிறு, இதை காராமணின்னு சொல்லுவாங்க. இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு 2 தடவை கழுவிக்கலாம். கழுவுன தட்டைப்பயிரை இந்த குக்கரில் போட்டுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கழுவுன உடனே வறுக்க ஆரம்பிக்கிறதுனால இதில் உள்ள ஈரம்லாம் போய் வறுபட ஆரம்பிச்சிடும். பயிர் நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி 1 கப் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். தட்டைப்பயிறு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த தட்டைப்பயிரை ஊற வச்சு வேக வைக்க வேண்டியதில்லை. வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 நிமிஷம் வறுத்துட்டு வேக வச்சோம்னாலே நல்லா வெந்துடும். இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சாதத்துக்கு அரிசியை ஊற வச்சிடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்து 2 தடவை கழுவி வச்சுருக்கேன். இதை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம். வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துடுச்சு. கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கீர்ன பச்சை மிளகாய், நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ண பூண்டு ஒரு 4-5 சேர்த்து வதக்கிக்கணும். நான் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் 1-2 அரைச்சி சேர்த்துருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா 5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் மசாலா தூள்லாம் கருகி போகாமல் இருக்கும். சேர்த்து மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரையும் இருக்கட்டும். 100 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த மசாலாவையே நல்லா வதக்கி விட்டுக்கணும் 1 நிமிஷம் போல். கத்திரிக்காய் 2 நிமிஷம் போல் வதங்கிடுச்சு. வேக வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடையே சேர்த்துடலாம். கூடவே 2 கப் தண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் இந்த தட்டைப்பயிரோடு சேர்ந்து நல்ல பாதி அளவுக்கு வெந்து வரணும். கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷமாக நல்லா கொதித்து புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷமாக கொதித்து கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நான் இந்த குழம்புக்கு தேங்காய் விழுது அரைச்சி ஊற்றலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சி விட்டு அதுக்கப்புறமா 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளுடைய தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த குழம்புக்கு காம்பினேஷனாக பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சாதத்தை வச்சிடலாம். குக்கரில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சுக்கேன். பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அது அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 நீல வாக்கில் கீறின பச்சை மிளகாய். இதை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. 200 கிராம் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண கேரட், இது ஒரு 150 கிராம். ரெண்டையுமே எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து வரணும். அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். பீன்ஸும் கேரட்டும் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. காய் வேகும்போது ஸ்டவ் நிதானமாக எரிய விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். மறுபடியும் மூடி வச்சிடலாம், நல்லா வெந்து வரட்டும். திறந்து பார்க்கலாம். பீன்ஸும் கேரட்டும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த பொரியல் சூடாக இருக்கும்போதே இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கலர்ஃபுல்லான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல், தயிர். இந்த சிம்பிள் லஞ்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.